வணக்கம். இந்த வீடியோல பார்லிமென்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஸ்டிடியூஷன் இயங்கணுங்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் தேவை அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்லிமென்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி பார்க்க போகிறோம். பார்லிமென்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படும்னா, சட்டமன்றத்திலிருந்து உருவானது தான் நிர்வாகமாக இருக்கும். அந்த நிர்வாகம் கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். சட்டமன்றத்துக்கு கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். என்ன நடந்தாலும் நிர்வாகம் தான் பதில் சொல்லணும். இந்தியா வந்து இதை எதுக்கிட்டேருந்து அடாப்ட் பண்ணியிருக்குன்னா, பிரிட்டன் கிட்டேருந்து இந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ்ன்றது லெஜிஸ்லேச்சரும் சட்டமன்றமும் நிர்வாகமும் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்காது. நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் அதோட வேலையை பார்க்கணும், லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் அதோட வேலையை பார்க்கணும், ஜுடிஷியரி அதோட வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர்லேப் இருக்கிறதுனால நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டோட மெம்பர்ஸ் எல்லாருமே மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. எல்லாரும் மீன்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் தான் பார்லிமெண்ட்டோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. வெளியிலேருந்தோ இல்லை தனியாக அதுக்குன்னு எலெக்ட் பண்ணியோ நம்ம பிரசிடென்ஷியல் ஃபார்ம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு இண்டிபெண்டண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. தனித்தன்மையாக அவங்களால இருக்க முடியாது. அவங்க லெஜிஸ்லேச்சரோட சேர்ந்து தான் இருக்க முடியும். இதுதான் வந்து பார்லிமென்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டியூவல் எக்ஸிக்யூட்டிவ், ரெண்டு தனி நிர்வாகம், அந்த மாதிரி ரெண்டு ஹெட்டு உண்டு. நம்ம டியூவல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். ஒன்று வந்து அவங்க இருப்பாங்க, பட் அவங்களோட பேரில் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ரியல் பவர்ஸ்ன்றது ஒன்று கிடையாது. அவங்க நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் பிரசிடென்ட்டை. கான்ஸ்டியூஷனல் வைஸ் அவங்க தான் ஹெட். அரசியலமைப்படி பார்த்தோன்னா அவங்க தான் ஹெட். ஆனால் அவங்களோட பேரில் தான் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அவங்க கிட்ட ஒரிஜினலான பவர் இருக்காது. ஒரிஜினலான பவர் யார்கிட்ட இருக்கும்னா பிரைம் மினிஸ்டர்ஸ்டையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து தான் இவங்க எல்லார்கிட்டையும் தான் ஒரிஜினல் பவர் இருக்கும். ஆக்சுவலாக டிசிஷனை உருவாக்குறது இவங்க தான். ரியல் விஷயங்களை இவங்க தான் வந்து அத்தாரிட்டி இதுக்கெல்லாம். ஓகே, இப்போ ஒரு விஷயம் வந்து அவங்க நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நினச்சா அதுக்கு அத்தாரிட்டி இவங்க தான். பட் யார் பேரில் நடக்கும்னா பிரசிடென்ட்டோட பேரில் நடக்கும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் லோக்சபாவுக்கு கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ லோக்சபா வந்துச்சு நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னா என்னன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம். ஓகே, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் யாரால முதல்ல லோக்சபாவில் கொண்டு வரப்படும்? ஆப்போசிட் பார்ட்டின்னு தான் கொண்டு வரப்படும். அவங்க பெரும்பான்மையோடு இருக்கிறாங்கன்னு தெரியும் போது தான் இதை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கான்ஃபிடன்ஸ் மோஷனை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணி தான் ஆகணும். நிர்வாகத்தில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரும் ரிசைன் பண்ணி தான் ஆகணும். இது எதை வந்து நமக்கு தெரிவிக்குதுன்னா, டெமோக்ரஸி வந்து எக்ஸிக்யூட்டிவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்களாட்சி, மக்கள் பிரதிநிதிகள் இன்னும் எக்ஸிக்யூட்டிவை கண்ட்ரோலில் தான் வச்சிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல தெரியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.